வணக்கம் நண்பர்களே. இது ஜஸ்ட் ஃபார் என்னோட நாலேஜை, என்னோட அனுபவத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதுதான் இது. இப்போ இந்த இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது ஒரு ஸ்நாக்ஸ் நான் ட்ரீட் கொடுத்தேன். யாருக்குன்னா எனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு. ஸோ இது என்னோட ஆஃபீஸு. நான் அதுக்குள்ளே இருந்து நான் அவங்களுக்கு என்னோட சின்ன ஒரு ட்ரீட்டை கொடுத்தேன். ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய கம்பெனிகளில் அஃபீஷியலாகவே இதை ஒரு வழக்கமாக வச்சுருக்குறாங்க. தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க இல்லை எல்லாருக்குமே மந்த்லி ஒன்ஸ் ஒரு பெரிய ஹோட்டலில் கூப்பிட்டு போய் பெரிய பெரிய ட்ரீட்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அது எல்லா இடத்துலையும் இம்ப்ளிஃபை பண்ணலை, எல்லா இடத்துலையும் நம்ம செய்யலை. ஆனால் நம்ம இண்டிவிஜுவலாக எடுத்து சில பேர் செஞ்சால் தான் நமக்கு அது நல்லாயிருக்கும். ஏன் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா நம்ம பெரும்பாலான நேரங்களில் நம்ம அவங்களோட தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம வேலை நேரத்தில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு சில ஸ்கூல் எடுத்துக்கலாம், இல்லை காலேஜ் எடுத்துக்கலாம், இல்லை கம்பெனி எடுத்துக்கோங்க, எதுனாலும் எடுத்துக்கோங்க. அங்கே நம்ம வேலைக்கு போகிறோன்னா பெரும்பாலும் நம்ம அந்த தோழர்கள் கூட தான் அதிக நேரம் நம்ம செலவழிக்கிறோம். ஸோ அந்த பட்சத்தில் அவங்க தான் நமக்கு துணை, அவங்க தான் நமக்கு ஒரு ஃபார் ஷேரிங். ஸோ எல்லாமே அவங்களா இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன ட்ரீட் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. ரொம்ப சந்தோஷமாகி நம்ம கூட ரொம்ப கோஆப்ரேஷனாக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உதவும். ஸோ இது நான் ஒரு 15-20 வருஷங்கிட்ட நான் இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ லேட்டாக தான் இந்த விஷயங்கள்லாம் புரிய வருது. நம்ம நிறைய இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்ப்போம். கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கையில் திடீர்னு அந்த இடத்த விட்டு நமக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல வேலை பார்க்கும்போது மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் வரும், இந்த மாதிரி சைடில் இருந்து ப்ரெஷர் வரும், இல்லைனா வீட்டு சூழல், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கும்போது நமக்கு இந்த தோழர்களோட நம்ம ஒரு அனுசரித்து அன்பாக ட்ரை பண்ணுறோம். மற்றபடி நம்ம எல்லாமே அவங்கள்ட்ட நம்ம ஸ்ட்ரிக்டாக தான் நடந்துக்கணும், வேலை விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கணும். ஸோ இது எல்லாம் இருந்தாலும் கூட நம்ம ஒரு எண்ட் ஆஃப் த டேன்னு ஒன்று இருக்குது. அந்த எண்ட் ஆஃப் த டேயில் நம்ம அவங்க கூட ஒரு குஷி மூடுக்கு வந்துட்டோம்னா அவங்க அடுத்த நாள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம கூட வேலை பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு கோஆப்ரேஷனாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழல் எல்லா இடத்துலையும் அமைஞ்சிருக்கான்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. அதுவும் இந்தியாவில் நம்ம எந்த கம்பெனிகள்லையுமே இந்த மாதிரியான ஒரு சூழல் அமையலை. நம்மளாக தான் எடுத்து அதை செய்யணும், இண்டிவிஜுவலாக தான் செய்யணும். இதுக்குன்னு யாரும் ஃபண்டு எதுவும் ஒதுக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் தான் இது, பெரிய அஃபோர்டபுளாக நான் அமௌண்ட் எதுவும் செலவழிக்கல. இது ஒரு சின்ன ட்ரீட்டு. இதில் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அது அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம், நமக்கு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிறது. ஸோ நன்றி மக்களே.